வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் பிரதம மந்திரியுடைய 20வது தவணை தொகை எந்த தேதியில வெளியிட இருக்காங்க குறித்து முக்கியமான தகவல்கள் வெளியாயிருக்கு. என்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பிஎம் கிசான் 20வது தவணை தொகை சுமார் 10 கோடி விவசாயிகள் வரும் ஆகஸ்ட் 2ஆம் தேதி இன்று இன்னும் சற்று நேரத்தில் உங்க அக்கௌண்ட்ல பண வரவு வைக்கப்படும். ஸோ பிஎம் கிசானுடைய 20வது தவணைக்கான தேதி டைம் வந்தாச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஸோ இந்த 20வது தவணை தொகைக்கு உண்டான தேதியில நாம இருக்கோம். ஸோ எப்பொழுது இந்த அறிவிப்பு முழுமையாக கிடைக்கும் என்று எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பிஎம் கிசானுடைய இந்த 20வது தவணை தொகை யாருக்கெல்லாம் சாதகமாக அமைய போகிறது, எந்தெந்த விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் இந்த 20,000 இந்த 2,000 ரூபாய் கணக்கில் செலுத்த போறாங்க, இதற்குண்டான தேதி நேரம் எல்லாமே தற்சமயம் நமக்கு சொல்லியாச்சுங்க. இது குறித்து நமக்கு கிடைக்கப்பெற்ற அந்த புதுப்பிப்பான முக்கிய தகவல்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நேரடி புதுப்பிக்கையில் பிரதமர் கிசான் சம்மான் நிதி யோஜனாவில் 20வது தவணை தொகை எப்பொழுது வரும்? கடந்த பல வாரங்களாகவே நாடு முழுவதும் உள்ள 9.7 கோடி விவசாயிகள் மனத்தில் இருந்த இந்த கேள்வி வருகிறது. ஜூன் மாதத்தில் வரவிருந்த இந்த தவணை தாமதமானது. மேலும் பிரதமர் பிஎம் கிசானுடைய 20வது தவணை ஜூலை மாதத்திலும் வெளியிடப்படவில்லை. ஆனால் இப்போது நல்ல செய்தியாக ஆகஸ்ட் 2ஆம் தேதி வெளியாகும் என்று பிரதமர் பயனாளிகளுக்கு விவசாய கணக்குகளுக்கு வங்கி பரிமாற்றம் டிபிடி மூலம் 2,000 ரூபாய் அனுப்பப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறதுங்க. ஸோ இந்த 2,000 வேளாண் அமைச்சகத்துடைய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் அளித்த தகவலின்படி பிரதமர் நரேந்திர மோடி ஆகஸ்ட் 2ஆம் தேதி இந்த பிஎம் கிசானுடைய 20வது தவணை தொகையை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. மோடி தனது மக்களவை தொகுதியான வாரணாசிக்கு சனிக்கிழமை வர இருக்கிறார். வாரணாசி நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் 9.7 கோடி விவசாயிகளுக்கு 20,500 கோடி ரூபாயை வழங்க இருக்க. இந்த திட்டம் காலை 11 மணிக்கு தொடங்கும். பிஎம் கிசான் யோஜனாவின் 20வது தவணை தேதி, பயனாளி நிலை சரிபார்ப்பு மற்றும் இ-KYC தொடர்பான ஒவ்வொரு புதுப்பிப்பையும் நீங்கள் செஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ விண்ணப்ப ஆவணங்கள் இதுக்கு என்னென்ன விண்ணப்பங்கள் எல்லாமே கொடுக்குறாங்க. பிரதம மந்திரி கிசான் யோஜனாவுக்கு விண்ணப்பிக்க இந்த 3 ஆவணங்கள் கண்டிப்பாக உங்கள் கணக்குகளை இருக்கணும். ஆதார் அட்டை, வங்கி கணக்கு அறிக்கை, மேலும் பார்த்தீங்கன்னா நிலப்பதிவுகள். இது 3 இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய பிஎம் கிசான்ல பதிவு செய்ய முடியும். எப்படி பதிவு செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் யோஜனாவின் அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் ஆன்லைனில் பதிவு செய்யலாம் அல்லது சம்பந்தப்பட்ட மாநில வேளாண் துறையின் அலுவலகத்தை பார்வையிட்டும் பதிவு செய்யலாம் என்று குறிப்பிட்டிருக்காங்க. பிஎம் கிசான் யோஜனாவின் நோக்கம் என்ன? இந்த திட்டத்தின் நோக்கம் வருமான ஆதரவை வழங்குவதன் மூலம் நாட்டின் அனைத்து உரிமையாளர் விவசாய குடும்பங்களின் வருமானத்தை அதிகரிப்பதும் இதோடைய நோக்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஸோ விவசாயத்துறையை வலுப்படுத்துவது இதில் முக்கியமான நோக்கம். பிரதம மந்திரி கிசான் யோஜனா என்ற பெயரில் மோசடி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சில நாட்களுக்கு முன்பு வேளாண் அமைச்சகம் ஒரு பதிவில் தவறான வதந்திகளை தவிர்ப்பதாகவும் நம்பகமான ஆதாரங்களை மட்டுமே தொடர்பு கொள்ளவும் கூறியிருந்ததுங்க. அது மட்டுமே தொடர்பு கொள்ள அன்புள்ள விவசாயிகளே, சகோதர சகோதரிகளே, பிரதம மந்திரி கிசான் யோஜனாவின் என்ற பெயரில் பல தவறான தகவல்கள், போலி செய்திகளும் சமூக ஊடகத்தில் தினசரி வந்து கொண்டிருக்கிறது. ஸோ உங்கள் கடின உழைப்பால் பணத்தையும் உரிமைகளையும் பாதுகாப்பாக வைத்திருங்கள். உங்களுக்காக பார்த்தீங்கன்னா இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் 20வது பாகம் இன்று இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடப்படுகிறது அப்படின்றதையும் தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ பிஎம் கிசானுடைய 20வது தவணை தொகை இன்னும் சற்று நேரத்தில் உங்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் அப்படின்றத நம்ம அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக பெற்றிருக்கோம். ஸோ கவலையே படப்போகிறோம் விவசாய நண்பர்களே, இன்னும் சற்று நேரத்தில் இந்த பிஎம் கிசானுடைய 2,000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் அப்படின்ற தகவல் நமக்கு கிடைச்சிருக்குங்க. ஸோ பிஎம் கிசானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாருமே, விவசாயிகள். ஒருவேளை இந்த தவணைகள் 2 தவணைகளாக கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசனைகள் எல்லாமே போயிட்டு இருக்கு. 20வது தவணை மற்றும் 21வது தவணை சேர்த்து ஒரே டைம்ல கொடுத்துடலாமா அப்படின்ற மாதிரி கூட யோசனைகள் போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி வழங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதையும் நம்ம பொறுத்து நம்ம பார்க்கலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி கிசான் யோஜனாவில் 19 தவணைகள் வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா. இதுவரை
இந்த 20வது தவணைகளில் ஏன் இவ்வளவு சிக்கல்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது பிரதமர் அவர்கள் இது ஒன்றும் சரியான பதில் கொடுக்கல, பொறுத்து தான் நம்ம பார்க்கலாங்க. இன்னும் ஓரிரு தினங்கள்ல இந்த பிஎம் கிசானுடைய முழுமையான அப்டேட்டு நமக்கு கிடைச்சிடும், பொறுத்து தான் நம்ம பார்க்கலாம். பிஎம் கிசான் சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலுடைய இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நாங்களும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் பிரதம மந்திரியுடைய 20வது தவணை தொகை எந்த தேதியில வெளியிட இருக்காங்க குறித்து முக்கியமான தகவல்கள் வெளியாயிருக்கு. என்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பிஎம் கிசான் 20வது தவணை தொகை சுமார் 10 கோடி விவசாயிகள் வரும் ஆகஸ்ட் 2ஆம் தேதி இன்று இன்னும் சற்று நேரத்தில் உங்க அக்கௌண்ட்ல பண வரவு வைக்கப்படும். ஸோ பிஎம் கிசானுடைய 20வது தவணைக்கான தேதி டைம் வந்தாச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஸோ இந்த 20வது தவணை தொகைக்கு உண்டான தேதியில நாம இருக்கோம். ஸோ எப்பொழுது இந்த அறிவிப்பு முழுமையாக கிடைக்கும் என்று எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பிஎம் கிசானுடைய இந்த 20வது தவணை தொகை யாருக்கெல்லாம் சாதகமாக அமைய போகிறது, எந்தெந்த விவசாயிகளுடைய வங்கி கணக்குல இந்த 20,000 இந்த 2,000 ரூபாய் கணக்கில் செலுத்த போறாங்க, இதற்குண்டான தேதி நேரம் எல்லாமே தற்சமயம் நமக்கு சொல்லியாச்சுங்க. இது குறித்து நமக்கு கிடைக்கப்பெற்ற அந்த புதுப்பிப்பான முக்கிய தகவல்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நேரடி புதுப்பிக்கையில் பிரதமர் கிசான் சம்மான் நிதி யோஜனாவில் 20வது தவணை தொகை எப்பொழுது வரும்? கடந்த பல வாரங்களாகவே நாடு முழுவதும் உள்ள 9.7 கோடி விவசாயிகள் மனத்தில் இருந்த இந்த கேள்வி வருகிறது. ஜூன் மாதத்தில் வரவிருந்த இந்த தவணை தாமதமானது. மேலும் பிரதமர் பிஎம் கிசானுடைய 20வது தவணை ஜூலை மாதத்திலும் வெளியிடப்படவில்லை. ஆனால் இப்போது நல்ல செய்தியாக ஆகஸ்ட் 2ஆம் தேதி வெளியாகும் என்று பிரதமர் பயனாளிகளுக்கு விவசாய கணக்குகளுக்கு வங்கி பரிமாற்றம் டிபிடி மூலம் 2,000 ரூபாய் அனுப்பப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறதுங்க. ஸோ இந்த 2,000 வேளாண் அமைச்சகத்துடைய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் அளித்த தகவலின்படி பிரதமர் நரேந்திர மோடி ஆகஸ்ட் 2ஆம் தேதி இந்த பிஎம் கிசானுடைய 20வது தவணை தொகையை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. மோடி தனது மக்களவை தொகுதியான வாரணாசிக்கு சனிக்கிழமை வர இருக்கிறார். வாரணாசி நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் 9.7 கோடி விவசாயிகளுக்கு 20,500 கோடி ரூபாயை வழங்க இருக்க இந்த திட்டம் காலை 11 மணிக்கு தொடங்கும். பிஎம் கிசான் யோஜனாவின் 20வது தவணை தேதி, பயனாளி நிலை சரிபார்ப்பு மற்றும் இ-KYC தொடர்பான ஒவ்வொரு புதுப்பிப்பையும் நீங்கள் செஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ விண்ணப்ப ஆவணங்கள் இதுக்கு என்னென்ன விண்ணப்பங்கள் எல்லாமே கொடுக்குறாங்க. பிரதம மந்திரி கிசான் யோஜனாவுக்கு விண்ணப்பிக்க இந்த 3 ஆவணங்கள் கண்டிப்பாக உங்கள் கணக்குகளை இருக்கணும். ஆதார் அட்டை, வங்கி கணக்கு அறிக்கை, மேலும் பார்த்தீங்கன்னா நிலப்பதிவுகள். இது 3 இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய பிஎம் கிசானில் பதிவு செய்ய முடியும். எப்படி பதிவு செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் யோஜனாவின் அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் ஆன்லைனில் பதிவு செய்யலாம் அல்லது சம்பந்தப்பட்ட மாநில வேளாண் துறையின் அலுவலகத்தை பார்வையிட்டும் பதிவு செய்யலாம் என்று குறிப்பிட்டிருக்காங்க. பிஎம் கிசான் யோஜனாவின் நோக்கம் என்ன? இந்த திட்டத்தின் நோக்கம் வருமான ஆதரவை வழங்குவதன் மூலம் நாட்டின் அனைத்து உரிமையாளர் விவசாய குடும்பங்களின் வருமானத்தை அதிகரிப்பதும் இதோடைய நோக்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஸோ விவசாயத்துறையை வலுப்படுத்துவது இதில் முக்கியமான நோக்கம். பிரதம மந்திரி கிசான் யோஜனா என்ற பெயரில் மோசடி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சில நாட்களுக்கு முன்பு வேளாண் அமைச்சகம் ஒரு பதிவில் தவறான வதந்திகளை தவிர்ப்பதாகவும் நம்பகமான ஆதாரங்களை மட்டுமே தொடர்பு கொள்ளவும் கூறியிருந்ததுங்க. அது மட்டுமே தொடர்பு கொள்ள அன்புள்ள விவசாயிகளே, சகோதர சகோதரிகளே, பிரதம மந்திரி கிசான் யோஜனாவின் என்ற பெயரில் பல தவறான தகவல்கள், போலி செய்திகளும் சமூக ஊடகத்தில் தினசரி வந்து கொண்டிருக்கிறது. ஸோ உங்கள் கடின உழைப்பால் பணத்தையும் உரிமைகளையும் பாதுகாப்பாக வைத்திருங்கள். உங்களுக்காக பார்த்தீங்கன்னா இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் 20வது பாகம் இன்று இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடப்படுகிறது.
அப்படின்றதையும் தெள்ள தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ பிஎம் கிசானுடைய 20வது தவணை தொகை இன்னும் சற்று நேரத்தில் உங்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் அப்படின்றத நம்ம அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக பெற்றிருக்கோம். ஸோ கவலையே படப்போகிறோம் விவசாய நண்பர்களே, இன்னும் சற்று நேரத்தில் இந்த பிஎம் கிசானுடைய 2000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் அப்படின்ற தகவல் நமக்கு கிடைச்சிருக்குங்க. ஸோ பிஎம் கிசானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாருமே, விவசாயிகள். ஒருவேளை இந்த தவணைகள் 2 தவணைகளாக கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசனைகள் எல்லாமே போயிட்டு இருக்கு. 20வது தவணை மற்றும் 21வது தவணை சேர்த்து ஒரே டைம்ல கொடுத்துடலாமா அப்படின்ற மாதிரி கூட யோசனைகள் போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி வழங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதையும் நம்ம பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி கிசான் யோஜனாவின் 19 தவணைகள் வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதுவரை இந்த 20வது தவணைகளில் ஏன் இவ்வளவு சிக்கல்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது பிரதமர் அவர்கள் இது ஒன்றும் சரியான பதில் கொடுக்கல, பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாங்க. இன்னும் ஓரிரு தினங்கள்ல இந்த பிஎம் கிசானுடைய முழுமையான அப்டேட்டும் நமக்கு கிடைச்சிடும், பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். பிஎம் கிசான் சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலுடைய மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நாங்களும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.